உங்கள் விஜய். பிரியா எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யோசிக்காம கிளினிக்கு போயிருக்கான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் அங்க போயிட்டு தான் இங்க வரேன். பூஜாவோட கஸ்டடிய நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் பிரியா எங்க. இப்ப நீங்க ஒன்னா இல்ல, பிரிஞ்சுதானே இருக்கீங்க. இல்ல இல்ல மேம், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் யார் ஸ்ப்ரெட் பண்ணுது? இட்ஸ் நாட் ட்ரூ. அர்ஜுன், மாமா வடை கேட்டாரு, அதான் சுட சுட வடை ரெடி. தேங்க்யூமா. அர்ஜுன் இன்னும் ஆபீஸ் போலல, வாங்க வந்து 2 சாப்பிட்டு போங்க. மேம் நீங்களா? சாரி, நான் உங்களை கவனிக்கவே இல்லை. வந்தனா? என்ன அர்ஜுன், இன்னைக்கு லஞ்சுக்கு அவங்கள இன்வைட் பண்ணிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல. அண்ட் we are really sorry. இன்னைக்கு பூஜா கேஸ் விஷயமா நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா என்ன? தெரியல. I think we forgot இல்ல. we are really sorry madam. நீங்க போலீஸ் ஃபோர்ஸ்லாம் கூட்டிட்டு வந்ததை பார்த்தா எங்களை பனிஷ் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, ப்ராமிஸா எங்களுக்கு மறந்துருச்சு. 6 monthsக்கு அப்புறம் ரிவ்யூ வரணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா 6 months ஆனதே தெரியல எங்களுக்கு. we just didn't realize it. sorry. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேணாம். probably ஒரு ரிமைண்டர் கால் would have done. நாங்களே வந்திருப்போம். ஆனா நீங்க வந்ததுலயே ஒரு நல்லது. எங்க வீட்ல ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டு போவீங்கல்ல. நீங்க சாப்பிட்டா எங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஆமா, நான் போய் அம்மாவோட புட்டும் கடலை கறியும் எடுத்துட்டு வரட்டுமா? you should try that. சூப்பரா இருக்கும். ஆமா மேடம், அத்தையோட கை பக்குவம் பிரமாதம். வடையோட சேர்த்து அதையும் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆமாமா, நீங்க உட்காருங்க மேடம். அடடடடடடா, என்னம்மா நடிக்கிறீங்க? மேடம், புருஷன் தண்ணி காமிச்சா பொண்டாட்டி வடை சுட்ட கதைய சொல்றா. பிரமாதம். நல்ல வேளை பாய்ஸ் நாடக கம்பெனி இப்ப இல்ல. என்ன சொல்றீங்க வந்தனா? ஆமா மேடம், பிரியாவோட அம்மா அப்பா ஆப்போசிட் வீட்ல தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல. பிரியா அவங்க வீட்ல தான் இருக்கா. நீங்க வர்றத பார்த்ததும் அர்ஜுன் ஏதோ பிளான் பண்ணிருக்காரு. இது எல்லாமே ஒரு செட்டப். காக்கா வடைய தூக்கிட்டு போன மாதிரி ரொம்ப அழகா வடையோட வந்தா பாருங்க, அதான் ஹைலைட். ஆயா வடை சுட்ட கதையை விட பிரியா சுட்ட கதை தான் ரொம்ப வருஷத்துக்கு பேசப்படும். பாரு வந்தனா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அப்படியா? பிரியா எங்கன்னு மேடம் உன்கிட்ட கேட்டப்போ வாய்க்குள்ள ஏதோ தவளை பூந்த மாதிரி பபபபன்னு பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தியே, ஏன்? எஸ் மிஸ்டர் அர்ஜுன், நான் கேட்டதும் நீங்க வாயடிச்சு போயிட்டீங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?
இல்ல மேடம், அது வந்து ஆக்சுவலி மேடம் இவர் யோசிச்சு அப்புறமா போய் சொல்லட்டும். அதுக்குள்ள இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு விசாரிங்க. அவங்களுக்கு கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிருக்கும். இந்த பில்டிங்ல யாரும் அவங்க சொந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. சாரி மிஸ்டர் அர்ஜுன், கிளம்புங்க. நான் இந்த இன்ஸ்பெக்ஷனை பண்ணியே ஆகணும். மேம், நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. இதை நான் தான் டிசைட் பண்ணணும் பிரியா. ஐயோ, இந்த ஜட்ஜி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? எதுக்கு இப்ப தனியா எடுத்துட்டு வர? என்னதானா? என்னங்க ஏதாவது பண்ணுங்க. ஒருவேளை அந்த வந்தனா ஜட்ஜ கூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போனான்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. காலையில நான் அந்த மலையாளத்துக்காரி கூட சண்டை போட்டத அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் பாத்துட்டாங்க. என்னதானா சொல்ற? மறுபடியும் அவங்ககிட்ட சண்டை போட்ட? என்ன பண்ணி தொலைக்கிறது? இதெல்லாம் என் தலையெழுத்து. காலையில அந்த மூஞ்சிய பார்த்ததும் அப்படி ஒரு ஆக்ரோஷம் வந்துருச்சுங்க. ஏங்க அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எவ்வளவு வீட்டுக்குள்ள வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு எஞ்சி கேக்குற ஏதாவது பண்ணுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே தானோ. இப்ப கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா வா. ஐ எம் சாரி, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அர்ஜுன், ஆஃபீஸ் ஃபைலு வீட்டில் இருக்குன்னு சொன்னேன், அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ இங்கே வந்து பார்த்தா சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அது முக்கியமான ஃபைல். அதெல்லாம் பரவாயில்ல, நீ உள்ள போய் எடுத்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, அப்படியே பேசி மூட டைவர்ட் பண்ணலான்னு பார்க்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கலாமா? பாத்தீங்களா மேடம், எல்லாரும் கொத்தா இஞ்சி தின்ன மாதிரி எப்படி நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலி மேடம், எனக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே தெரியும். நானே உங்களை கூட்டிட்டு போய் அவங்கள சந்திக்க வைக்கிறேன். என்ன மேடம் இது? இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன புதுசா இருக்கு? நீங்களே பாத்துட்டீங்கல்ல, கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. வந்தனாவும் அசோக்கும் சேர்ந்து என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் டிராமா போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப புதுசா ஒரு பிளான் போட்டு வந்திருக்காங்க. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் தெரியல. என் ஒய்ஃப் என் கூட இல்லாம வேற எங்க இருப்பா? இங்க என் பக்கத்துல தான் நிக்கிற. இப்போ நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தான் அசிங்கம் இல்ல, பேரு கெட்டு போயிடும். உண்மையை சொல்ல போனா சேர்ந்து இருக்கிற எங்களை நீங்களே பிரிச்சு விடுற மாதிரி ஆயிடும். அர்ஜுன் சொல்றது உண்மைதான் மேடம். நீங்க உங்க டியூட்டியை பண்ண வந்திருக்கீங்க, அதுக்காக எதுக்கு மத்தவங்களை இன்வால்வ் பண்ணணும்? எங்கடா வம்பு கிடைக்கும்னு அவன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் மேடம். இப்ப நீங்க போய் இதை கேட்டா எங்க வீட்டுல ஏதோ சண்டையான்னு இல்லாத பொருளாத எட்டு கட்டி சொல்லிட மாட்டாங்க. மேடம், நீங்க தானே சொன்னீங்க பெரியவங்க பிரச்சனையால பூஜா எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அபார்ட்மெண்ட் நெய்பர்ஸ் கிட்ட போய் எங்களை பத்தி விசாரிச்சா பூஜா எவ்வளவு எஃபெக்ட் ஆவா இந்த விஷயத்தால? இட் ரியலி எஃபெக்ட்ஸ் ஹர். ஆமா மேடம், இப்பதான் எங்க பேத்தி இது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சரியாயிட்டு வரா. மறுபடியும் இதெல்லாம் பார்த்தா கடவுளே,
இது குடும்பமே இல்ல, டிராமா கம்பெனி. ஆ, இங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. கண்ணுல சைகை காமிச்சு ஒன்னா டயலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மிஸ்டர் அர்ஜுன், இது கோர்ட்டோட நார்மல் ரிவ்யூ தான். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சில கேள்விகளை மட்டும் நான் இப்ப கேட்க போறேன். மிஸ்டர் அர்ஜுன், பூஜாவை யாரு ஒழுங்கா பாத்துக்கிறாங்களோ அவங்க கூட தான் பூஜா இருப்பான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா? அதனால ரிவ்யூ கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை அந்த ரிவ்யூக்கு அப்புறமா நான் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா யோசிக்கவே மாட்டேன். குழந்தைய அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுவேன். மேம், வந்தனா பூஜாவை பெத்த அம்மா. அவங்களும் பூஜாவோட நல்லது தானே யோசிப்பாங்க. இல்ல மேடம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் திஸ் மிஸ்டர் அர்ஜுன். கான்ஸ்டபிள் மேடம். நீங்க போய் இந்த அபார்ட்மெண்ட் லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. எஸ் மேடம். இங்க பாருங்க, நான் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ். நான் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கறேன். மேடம், நான் இவங்களுக்கு விஷயத்த சொல்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மிஸ்டர் சுவாமி. நீங்க எதுவும் பேச வேண்டாம். ப்ளீஸ் அங்கேயே போய் நில்லுங்க. ஆ, போங்க, இது கோர்ட்டோட விஷயம். இங்க பாருங்கம்மா, நான் தான் பூஜாவோட கஸ்டடி கேஸ் ப்ரொசீட் பண்ணேன். நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தகவலை எதிர்பார்க்கிறேன். மிஸ்டர் அர்ஜுனுக்கும் பிரியாவுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் பூஜாவை எப்படி பாத்துக்கிறாங்க? சமீபத்துல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது சண்டை நடந்தத நீங்க பாத்தீங்களா? அட என்னங்க மேடம் நீங்க, ரெண்டு பாத்திரம் ஒண்ணா இருந்தா சத்தம் வரதானே செய்யும். முக்கியமான விஷயம், ரெண்டு பேரும் வேற வேற லாங்குவேஜ், வேற வேற கல்ச்சரு. அப்புறம் எப்படி ஒத்து போகும்? ஆனா இந்த மாதிரி இருந்தோம் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அடேங்கப்பா, ரெண்டு தமிழ் ஆளுங்க கூட இந்த மாதிரி ஒத்துமையா இருக்க மாட்டாங்க மேடம். அப்படி ஒரு அந்யோன்யம். அதுலயும் இந்த அர்ஜுன் இருக்காரே, பயங்கரமான ஆளு. பிரியாவுக்காக கஷ்டப்பட்டு மலையாளம் எல்லாம் கத்துக்கிட்டு ஸ்டேஜ்ல ஏறி வந்து எல்லார் முன்னாடியும் மலையாளம் எல்லாம் பேசி திக்குமுக்க ஆட வச்சுட்டாரு. என்னமா ரொமான்டிக் டயலாக் தெரியுமா மேடம்? அட கௌரி, சொல்லு. ஆமா, ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. இதுக்கே இப்படின்னா அன்னைக்கு மழையில் நடந்ததை சொன்னா எல்லாருக்கும் குளிர் காய்ச்சலே வந்துடும்.
அர்ஜுனும் பிரியாவும் ஒன்னா பக்கத்துல நின்னாங்கன்னா பாக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது. 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி தான் போடணும். அன்னைக்கு மழையில 2 பேரும் என்னமா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அப்புறம் பிரியா தினமும் கிளினிக் போகும்போது பூஜாவை ஸ்கூல்ல விட்டுட்டு தான் போவா. சில தடவை அர்ஜுனும் பிரியாவும் சேர்ந்து பூஜாவை ஸ்கூல்ல விட்டுட்டு போவாங்க. பூஜாவை ரொம்ப அன்பா பாத்துக்குவாங்க. அவளும் ரொம்ப பாசமா இருப்பா. அப்படிப்பட்ட குழந்தைய பெத்த தாய் விட்டுட்டு போயிட்டா. ஆனா பிரியா அம்மா இல்லாத குறைய அந்த குழந்தைக்கு தெரிய விட மாட்டா. பிரியா மாதிரி நல்ல வைஃப் கிடைச்சா புருஷன் அவளை நல்லா பாத்துக்காம மத்தவங்க பேச்ச கேட்டு அவளை கழட்டி விட்டுருவாரா என்ன? அவளை தங்க மாதிரி இல்ல வச்சு பாத்துக்குவாரு. என்ன அர்ஜுன், நான் சொல்றது சரிதானே? கண்டிப்பா இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அர்ஜுன், நான் சொல்றது சரிதானே? கண்டிப்பா இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரியா இல்லாம நான் எப்படி இருக்க முடியும்? பிரியாவை என்னைக்குமே விட முடியாது, அதான் சொன்னேன். இது எங்களோட ரொட்டீன் என்கொயரி தான். இது எங்களோட டியூட்டி. அதனால தான் நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஓகே. குழந்தை சந்தோஷமா இருந்தா அது போதும். ஏன்னா கோர்ட் சில நேரத்துல குழந்தைங்களோட கேஸ்ல தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி கேஸ்ல குழந்தைங்களோட எதிர்காலமே பாதிக்கப்படுது. ஆனா பூஜா சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். தேங்க்யூ அர்ஜுன். அப்ப நாங்க வரோம் மேடம். வாங்க. தனோ, நாங்க எல்லாம் வரோம். இரு சுகந்தி, சுகந்தி ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு மிஸ்டர் சுவாமி? அது இவங்க காலையில சுட சுட அல்வா கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஆமா மேடம், நாங்க வரோம். வாப்பா வாப்பா. பாய். ஹாய் சுகந்தி ஆண்டி. ஹாய். குட்டி பாப்பா எப்படி இருக்கா? குட்டி பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா. அம்மா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. பார்ட்டி என்ன விட்டு என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்களா? நீ இல்லாமையா பார்ட்டி? பார்ட்டினா கண்டிப்பா உன்னை கூப்பிடுவோம், சரியா? பூஜா குட்டி, இப்ப நீ வீட்டுக்குள்ள போவேனா? நீ பிரியா வீட்லயே இரு. ஏன்? நீ குட் கேர்ள்ல, சொன்னா கேட்கணும், சரியா பூஜா? பாய். பாய் பூஜா. பிரியம்மா. பூஜா, பூஜா இங்க பாரு. அம்மாக்கு ஹாய் சொல்லு. சொல்லு பூஜா, இங்க பாரு. அம்மாக்கு ஹாய் சொல்லு.
ஹாய் சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஹாய் வந்தனாம்மா. பூஜா இங்க வாமா. இங்க வாமா. பூஜா பூஜா டோன்ட் வரி. கோ. பூஜா நீ எதுக்கு பயப்படுற? நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆண்டி நீங்க என்ன வந்தனம்மா கிட்ட அனுப்ப மாட்டீங்களா?